நபிகள் நாயகம் 1500 என்ற தலைப்பிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கின்ற சமூக நீதி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வரவேற்புரையாற்றிய மேனாள் அமைச்சர் அன்வர்ராஜா அவர்களே, தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அப்போலோ அனீஃபா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றவிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் பேசுவதை விட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நபிகளாரின் சிறப்புகளை விரிவாக பேசுவதுதான் இந்த விழாவிலே மிக பொருத்தமாக இருக்கும். இன்று தளபதி அவர்கள் இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. காரணம், தமிழ்நாட்டில் முதலாக நபிகளாருடைய விழாவிலே பங்கு கொண்டு அந்த விழாவை பங்கு கொண்டு என்று சொல்வது தவறு. அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து அதில் பேசியவர் தந்தை பெரியார். அதே போன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஏராளமான நிகழ்வுகளிலே நபிகளார் விழாக்களிலே பேசியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவிலே, அதுவும் குறிப்பாக 1500 ஆண்டுகளாக உலகின் நடைமுறைகளை மணிமகுடங்களையெல்லாம் மண்ணில் புரட்டி உலகில் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கு கொண்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது. தந்தை பெரியார் சொன்னார், உலகிலேயே மிகப்பெரிய கொடுமை தீண்டாமைதான். இந்த தீண்டாமை வியாதியை தீர்ப்பதற்கு நல்ல மருந்து இஸ்லாம் என்று சொன்னார் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நன்றி பரவியிருந்த நாட்டிலே இடையில சில நச்சுக்கருத்துகள் புகுந்துவிட்டன. அந்த கருத்துக்களையெல்லாம், அந்த பழக்க வழக்கங்களையெல்லாம் ஒழித்து 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது. தொட்டிலே படுத்துறங்கும் குழந்தையை தட்டி எழுப்பிய உடனே தாயை எப்படி கட்டியணைத்துக் கொள்கிறதோ அவ்வாறு தமிழர்கள் இஸ்லாமிய கருத்தை தழுவினார்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்தார்கள். சுவாமி விவேகானந்தர் பேசும்போது அவர் சொல்கிறார், பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கலிஃபோர்னியாவில் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நாமெல்லாம் சமத்துவத்தை பற்றி வாயளவிலே பேசுகிறோம். ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை, அதை செயல்படுத்தி பிராக்டிக்கலாக சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றது என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய கொள்கைதான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நபிகளாருடைய மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று, மதீனாவிலே அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி உருவாகிறது. அந்த ஆட்சி உருவாகும் போது அந்த மதீனா நகரிலே வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்கள் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அங்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், பல்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள்.
சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பன்மத சமூகமாக மதீனா இருந்தது. அதில் ஆட்சி செய்ய வேண்டும். எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும். அந்த அத்துணை தலைவர்களுடனும் பேசி நபிகளார் ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குகிறார்கள். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா ஆர் சார்ட்டர் ஆஃப் மதீனா என்று சொல்லப்படுகிறது. 47 விழுமியங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருந்துச்சு. அந்த கான்ஸ்டிடியூஷனை நாம் படித்து பார்க்கும்போது அதில் மிக முக்கியமான ஒன்று, இன்றைய திராவிட ஆட்சியினுடைய பரிபாஷையில் நான் சொல்ல வேண்டுமென்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பது நபிகளார் அவர்கள் உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறந்த ஆட்சியை, எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு ஏளனங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், இந்த எதிர்ப்புகளை எல்லாம் துச்சமாக மதித்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்த ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். வட இந்தியாவிலே மத மாற்றங்களை தடை செய்ய வேண்டும் என்று தீவிரமான பரப்புரை நடந்த நேரத்திலே நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறோம். இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் என்ற ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்திலே நான் பேசுகின்றேன். அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சர் பதில் சொல்கிறார்கள். என்னுடைய பெயரை குறிப்பிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சொன்ன அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் என்று அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்கு நெஞ்சிலே வீரம் இருக்க வேண்டும், சமூக நீதியினுடைய பற்று இருக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் மீது உறுதியான அன்பு இருக்க வேண்டும். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள். நானும் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். காசாவிலே நடைபெற்ற அந்த கொடுமைகளை பற்றி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கருத்துக்களை படிக்கும் போது அவருடைய அறிக்கையிலே சொன்ன மாதிரி கட் ரெஞ்சிங், வயிறு அப்படியே கொமட்டுகிறது, உள்ளம் உருகிறது என்று மிக சிறப்பாக, மிக கவலையாக அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். ஒரே ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழியன் பீப்புள் ஸ்டாண்ட் வித் பாலஸ்டைன், தமிழர்கள் பாலஸ்தீனிய மக்களுடன் நிற்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி.